அன்புலேர்களே, காசா 90% தரைமட்டமாகிவிட்டது. காசாவை தரமட்டமாக்கிய இஸ்ரேல் இந்த 24 மணி நேரத்துக்குள் 75 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10-15 வீதம் மாத்திரம்தான் பாக்கி இருக்கின்றது. காசா நகரை தனது முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக அங்கு நிலப்பரப்பை இருக்கே ஒழிய பில்டிங் கட்டிடங்கள் இல்லை. மிக கூடுதலான பலமாறு சொன்னாலும் கூட மிக கூடுதலான கட்டிடங்கள் முற்றுமுழுதாக இடிந்த ஒடிந்த கட்டிடங்கள் முற்றுமுழுதாக அழிந்த நிலையிலும் இப்பொழுது எஞ்சிய கட்டிடங்கள் கூட அழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் இந்த காணொலியை ரெக்கார்ட் செய்கின்ற வரையும் அங்கு ஒரு தாக்குதல் நடைபெற்று வருகின்றது. காசா நகரத்தை தரமட்டமாக இஸ்ரேல் தீவிர தாக்குதலால் இன்று இரவு மாத்திரம், இன்று நாம் வெள்ளிக்கிழமை தருகின்ற நிகழ்ச்சியில் இன்று இரவு மாத்திரம் 18 பேரை கொண்டிருப்பதாகவே சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்களிலும் உதவி பெற முயன்ற போது இஸ்ரேலிய துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்கள் மற்றும் இரவு நேர தாக்குதல்களில் கொல்லப்பட்ட மற்றவர்களின் இறுதிச் சடங்கின் போது ஒரு துக்கப்படுவர் ஒரு குழந்தையின் மூடிய உடலை எடுத்துச் செல்கிறார் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். காசா நகரில் உள்ள அல்-ஷிஃபா மருத்துவமனையில் செப்டம்பர் 4 இரவு வரை நடந்த சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் வியாழக்கிழமை நேற்று காசா முழுவதும் தீவிரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. காசா நகரில் மாத்திரம் 44 பேர் உட்பட 24 மணி நேரத்தில் காசாவில் மாத்திரம் காசாவின் வடக்கு எல்லைகளை சேர்ந்த பகுதிகளையும் சேர்த்து 75 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவின் முக்கிய நகர்ப்புற மையத்தில் இஸ்ரேலில் தாக்குதல் இரவு நேர தாக்குதலுடன் தொடர்கிறது. 7 குழந்தைகள் உட்பட குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். குழந்தைகள் மாத்திரம். ஹெப்ரானில் இஸ்ரேலிய குடியேறிகள் நடத்திய தாக்குதல்களை பலஸ்தீனியர்கள் காயமடைந்தனர். அதாவது இது இந்த இஸ்ரேல் ஆயுதப்படை இல்லாம இவங்கள் இஸ்ரேலிய மக்களால் ஹெப்ரானில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஹெப்ரானுக்கு தெற்கே உள்ள மஷாபர் எடா பகுதியில் உள்ள காலட் அல் டபா பகுதியை இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்கியுள்ளார்கள். யூதர்கள் அவங்களுக்கு கையில் ஆயுதம் கொடுத்தானே இருக்குது, அவங்களும் தாக்குறாங்க. குறைந்தது 3 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவே ஒரு அரபு ஊடக செய்தி தெரிவிக்கின்றது. ஹெப்ரானுக்கு வடக்கே உள்ள ஷைர் நகரின் கிழக்கே உள்ள ஹம்ருஷ் பகுதியில் உள்ள பலஸ்தீனிய வீடுகளுக்கு இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்கியிருக்கிறார்கள் யூதர்கள். இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவில் பல கொடிய தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றது. நாங்கள் தெரிவித்து வருவதை போல இஸ்ரேலிய ராணுவம் சமீபத்திய மணி நேரங்களில் காசா நகரத்தை குண்டு வீசி தாக்கி வருகிறது. ஒரே இரவில் பல கொடிய தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லையா, 60,000 படைகள் சேர்த்தாச்சு. 60,000 ரிசர்வ் பர்சன். உலகம் முழுவதும் இஸ்ரேலியர்கள் அவ்வளவு எல்லோரும் ஆயுத பயிற்சியானே அவங்களெல்லாம் கோலிங் பண்ணி அவங்களெல்லாம் இப்ப அட்டைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தெற்கு காசா நகரத்தில் உள்ள இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது ஹெலிகாப்டர் தாக்குதலில் 4 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். காசா நகரின் தெற்கே உள்ள அல் தலாதினி தெருவில் உள்ள ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மத்திய காசா நகரத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது நடந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காசா நகரத்தின் மேற்கே உள்ள பல்கலைக்கழக பகுதியில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஒரு குழந்தையும் கொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லோரும் குறிவைக்கப்படுகின்றார்கள். அங்கு வயதானவர், நடுத்தரம், குழந்தைகள் என்று எல்லோரும் குறிவைக்கப்படுகின்றார்கள். அநேகமாக இந்த மாதத்திற்குள் காசா முற்றுமுழுதான போரிலிருந்து முடிவு பெறும் நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது. காசா நகரின் ரமால் சுற்றுப்புறத்தில் இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைத்த ஒரு கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதில் ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார். காசா நகரின் கிழக்கே உள்ள டாராஷ் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களின் பாடி கவுண்டிங் பண்ணப்பட்டு வருகின்றது. வடக்கு காசா மீது இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல் குறித்து கூடுதல் செய்திகளை இஸ்ரேலிய ராணுவம் சொல்ல மறக்கின்றது என்றும் ஒரு செய்தி இருக்கின்றது. நேற்று இரவு வரை காசா பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தீவிரமான தாக்குதலை நடத்தியன. இதில் காசா நகரில் மாத்திரம்
44 பேர் கொல்லப்பட்டாலும் இதில் உதவி தேடி உணவுகளுக்காக உதவி தேடி நின்ற மக்களில் 14 பேர் அடங்கியிருப்பாக ஒட்டுமொத்தமாக 75 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்திய மணி நேரங்களில் தாக்கு தொடர்கிறது. தொடர்ந்து இந்த செய்தி நாம் வழங்கப்படும் நேரம் வரையும் தாக்குதல் தொடர்கின்றது. காசா நகரத்தின் மீது பல கொடிய தாக்குதல்களில் 7 குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 18 பேர் கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. காசா நகரத்தில் குடியிருப்பு வீடுகள் மற்றும் இடம்பெயர்ந்த முகாம்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேலிய ராணுவம் விரிவுபடுத்தியுள்ளது. இப்ப என்னென்றால் இந்த கூடாரங்கள் மீது தாக்குறான். ஒருத்தர் மிஞ்ச கூடாது. அவன் இலக்கு ஒரு பொதுமக்களை மிஞ்ச கூடாது. விரட்டி பார்த்தா விரட்டி போற மட்டும் இல்லை, அங்கங்க கூடாரம் இருக்கிறீங்களா அந்த கூடாரத்தையும் அழிக்கிறான். இப்போது காசா நகரத்தின் முக்கிய நகர்ப்புற மையத்தில் 40% அது கட்டுப்படுத்துவது என்று கூறுகிறது. காசா நகரத்தை மாற்ற இஸ்ரேலிய பிரிகேடியர் ஜெனரல் ஐஃபி டிரஃபின் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை வரும் நாட்களில் தொடர்ந்து விரிவடைந்து தீவிரமடையும் என்று சொல்லியிருக்கிறான். பாவி எல்லைகள் இல்லாத மருத்துவர்கள், அதன் பிரெஞ்சு சுருக்கமாக MSF என அழைக்கப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் குடியேறிகள் தாக்குதல்கள் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்து வருவதால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனியர்கள் இன சுத்திகரிப்பு அபாயத்தை எதிர்கொள்ளும் என்றும் எச்சரிக்கப்படுது. அது தொடர்ந்து சொல்றதாகத்தானே இனப்படுகொலை என்று அது புது வார்த்தை தேவையில்லையே. முன்னாள் தொழிலாளர் கட்சி தலைவர் ஜெர்மி ஜோர்பின் காசா மீதான இஸ்ரேலிய போரின் ஐக்கிய ராஜ்யத்தின் பங்கை ஆராயும் 2 நாள் காசா தீர்ப்பாயம் நிகழ்வின் முதல் நாள் நிறைவடைந்துள்ளதும் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் இஸ்ரேல் மீதான தடைகள் மீதான மசோதாவை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் பர்கன் தெரிவித்திருக்கின்றார். காசா போரின் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் உள்ளது என்று NGO நெட்வொர்க் தலைவர் கூறுகிறார். காசாவில் உள்ள பலஸ்தீன NGO நெட்வொர்க்கின் இயக்குனர் அம்ஜத் ஷாவா இஸ்ரேலிய வன்முறை காட்சிகளால் உலகம் மயங்கிவிடும் என்று அஞ்சுவதாக தெரிவிக்கின்றார். பலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தொடங்கியிலிருந்து நாங்கள் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். காசா பகுதியில் குழந்தைகள் கொல்லப்பட்டு பட்டினியால் வாடுவது போன்ற காட்சிகளை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர்கள் செய்திகளில் எண்ணிக்கையில் மட்டுமே இருப்பார்கள் என்றும் நாங்கள் அஞ்சுவதாக தெரிவிக்கின்றார்கள். உண்மைதானே? பாலஸ்தீன மனித உரிமைகள் குழுக்களுக்கு அமெரிக்கா தடைகள். 3 முக்கிய பாலஸ்தீன மனித உரிமைகள் குழுக்களுக்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்திருக்கின்றது. காசாவில் இஸ்ரேலிய அதிகாரிகள் செய்த போர்க்குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு உதவியதால் அல் ஹக் பலஸ்தீன மனித உரிமைகளுக்கான மையம் மற்றும் அல் மொஷான் மீது வாஷிங்டன் தடைகளை விதித்துள்ளது. ஆக ஒட்டுமொத்தமாக எங்களால பேச்சுவார்த்தை நாம ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். காசா நகரத்தை முற்று முழுதாக பிடித்த பின்புதான் எதுவானாலும் நடக்கும் என்று. பெஞ்சமின் மாம்சை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கின்ற பனை கைதிகளை பற்றி எல்லாம் சிந்திக்கவில்லை. எவ்வளவு தூரம் அங்கு இருக்கின்ற மக்களை ஊரை விட்டு வெளியேற்றுவது அல்லது படுகொலை செய்வது, இதிலிருந்து அவர்கள் இந்த 2இல் ஒன்றைத்தான் தொடர்ந்து செய்கின்றார்கள். வியாழக்கிழமை நேற்று முதல் இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா, இன்று வரைக்கும் 75 பேர் என்று சொல்லப்பட்டாலும் இன்று மாலை அது அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தாக்குதல்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தினம் என்பதால் ஏகப்பட்ட மக்கள் கூடாரத்துக்கு வெளிவர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வெளிவார மக்களை பார்த்து ஸ்னைப்பர் துப்பாக்கி கூட கொடுக்கலாம். எனவே இங்கு பலர் சொல்வது போன்று அங்கு அவனை பிடித்தான் இவனை பிடித்தான் என்பதையும் கூட மிக அதிகமாக இஸ்ரவேல் முன்னணியாக இருக்கின்றது. இஸ்ரவேலின் கை ஓங்கி இருக்கின்றது. இஸ்ரவேல் அழிக்கின்றது. இந்த செய்திகள் வருவது அரிதாக இருக்கின்றது. எனவே அழிவுதான் அங்கு கூட இருக்கின்றது. எந்த முன்னேற்றம் அங்கு காணப்படவில்லை. அவனை பிடித்தான் இவனை பிடித்தான் ஹமாஸ் வெற்றி என்பதெல்லாம் சும்மா பூச்சாண்டி கதையும் சும்மா அடார் கதையும் தான் இருக்கின்றது. இஸ்ரவேல் முன்னேறிக்கொண்டே போகின்றது இன அழிப்பிலிருந்து. அது குறித்தான செய்திகளை இந்த மிக அதிக அளவு சிலர் தர மறுக்கின்றார்கள். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்னும் ஒரு செய்தி பார்ப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.